நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் மேஜிக் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் பிட்டு ஸ்டீஃபன் இயக்கத்தில் திலீப், ராணியா ராணா, சித்திக், ஜான் ஸ்ரீனிவாசன், பிந்து பணிக்கர், மஞ்சு பிள்ளை, ஜோனி ஆண்டனி, ஊர்வசி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி மலையாள படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சிக்கு போனா. அதுக்கு முன்னால நம்ம மறைந்த நடிகர் மற்றும் அற்புதமான மனிதர் ராஜேஷுடைய மரணத்திற்கு ஆத்மார்த்தமான அஞ்சலிகளையும் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்ப வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எர்ணாகுளத்தில் பேபி சக்கலக்கல்ங்கிற சித்திக், தன்னுடைய மனைவி ஜான்சி சக்கலக்கல்ங்கிற பிந்து பணிக்கர், மூத்த பையன் பிரின்ஸுங்கிற திலீப், ஜீன்ஸுங்கிற 2வது பையன் தியான் ஸ்ரீனிவாசன், ஷீனுங்கிற 3வது பையன் எல்லாரோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதுல திலீப்போடைய 2 தம்பிகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மூத்த தம்பி மனைவி கர்ப்பமா இருக்கா. இவங்க எல்லாரையும் தன்னுடைய ஃபேஷன் டிசைனிங் பிளஸ் பொட்டிக் ஷாப் வருமானத்தை வச்சுதான் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு திலீப். ஆனா இவருக்குன்னு கல்யாணம் ஆகல. மேட்ரிமோனியில வர பொண்ணுங்க எல்லாரும் ஏதாவது குறை சொல்லி நிராகரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப இவருடைய கடைக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பேங்க்ல புதுசா வேலைக்கு வர்ற அண்ணாங்கிற ஒரு பொண்ணை இவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அண்ணாவுக்கு அவங்க அம்மாவுக்கு வீடு சாதனங்கள் உட்பட ஏகப்பட்ட வசதிகள் செய்து கொடுக்குறாரு திலீப். அப்ப திலீப்புடைய தோழியான சஃபியாங்கிற மஞ்சு பிள்ளையோ, திலீப்புடைய கடையில வேலை பார்க்குற கேங்கிற ஜானி ஆண்டனி அட்வைஸ் படி அண்ணாவோட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாவும் திலீப்போட ரொம்ப நெருங்கி பழகுறாங்க. 2 பேரும் போன் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க, மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்ப திலீப் அண்ணா கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. அண்ணாவும் சம்மதிச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட்டிங் ஏற்பாடு பண்றாங்க. பட் அண்ணா தனக்கு ஜோடியா திலீப்பை செலக்ட் பண்ணல, தன்னுடைய அம்மாவுக்காக தான் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு அப்பதான் திலீப்புக்கு தெரியுது. அதனால ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகுறாரு திலீப். அடுத்து இவருக்கு வேற ஒரு பொண்ணு சிஞ்சிங்கிற ராணியா ராணா கிட்ட இருந்து ஒரு மேட்ரிமோனியல் கூடிய ஒரு ப்ரப்போசல் வருது. சிஞ்சியை நேர்ல பாக்குற திலீப் அவங்க அழகுல மயங்கி கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு. ஆனா சிஞ்சி ஒரு விளாக் யூடியூபர். கல்யாணம் தடபடலாம் கொண்டாட்டத்தோட சிஞ்சியோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஓட்டிங் பிளஸ் சம்மதம் பிளஸ் ஆசீர்வாதத்தோட ஜாலியா ஒரு விளாக் மாதிரியே நடக்குது. ஆரம்பத்துல சிஞ்சியோட யூடியூப் ஆர்வத்தை பார்த்து அவரை மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ற கணவன் திலீப், மாமனார் சித்திக், மாமியார் பிந்து பணிக்கர், கணவன் தம்பிகள் எல்லாரும் சிஞ்சியோட யூடியூப் விளாக் ஆர்வம் அதிகமாகறதுனால பின்னால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சிஞ்சி வீட்லயும் வெளியிலையும் பண்ற யூடியூப் அட்ராசிட்டிகளால என்னென்ன குழப்பங்கள் விபரீதங்கள் நடக்குதுன்னு நல்லா ஜாலியா எமோஷனலா பிளஸ் நிறைய மெசேஜ்களோட சொல்ற படம் தான் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. படத்துடைய நாயகன் பிரின்ஸ் நடிகர் திலீப் நிறைய தோல்வி படங்களுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 90 இறுதிகள்ல இருந்து 2010 வரைக்கும் மலையாள சினிமாவில் மம்முட்டி, மோகன்லால் எடுத்து ஜனப்பிரிய நாயகன் திலீப் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆவார்னு கணிக்கப்பட்டவர். 90களுடைய 2ஆம் பகுதியில மோகன்லால், மம்முட்டி, சுரேஷ் கோபி, ஜெயராம் படங்கள்ல செகண்ட் ஹீரோவா வளம் வந்தவர். 1998 வந்த பஞ்சாபி ஹவுஸ் படத்துல இருந்து அட்டகாசமான ஒரு தனி ஹீரோவா விஸ்வரூபம் எடுத்தார். அதுக்கப்புறம் இவருடைய நிறைய படங்கள் சிஐடி மூசா, மீச மாதவன், கொச்சி ராஜாவு, வெட்டம், கல்யாணராமன், மை பாஸ், சவுண்டு தோமா வரைக்கும் நிறைய ஹிட் படங்கள் கொடுத்து கலங்கிக்கிட்டு இருந்தாரு. 2010க்கு அப்புறம் மலையாள சினிமாவோட ட்ரெண்ட், ஸ்டைல், டேஸ்ட் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. அப்ப இருந்து பிரேமம், மலர்வாடி ஆர்ட்ஸ் கிளப், அங்கமாலி டைரிஸ், கமிட்டி படம், திருஷ்யம் மாதிரி வித்தியாசமான படங்கள் வர ஆரம்பிச்சதுனாலையும் அப்ப இருந்து வினீத் ஸ்ரீனிவாசன், நிவின் பாலி, டொவினோ தாமஸ் மாதிரி அடுத்த ஜென் நடிகர்கள் வளர ஆரம்பிச்சதுனாலையும் இவருடைய படங்கள் கொஞ்சம் டிம்மாக ஆரம்பிச்சது. கரெக்டா 2017-18 ஒரு புகழ்பெற்ற மலையாள நடிகை கடத்தின கேஸ்ல இவர் மாட்டினதுனாலையும் மஞ்சு வாரியரை டிவோர்ஸ் பண்ணி காவ்யா மாதவனை கல்யாணம் பண்ணதுனால இவருடைய மார்க்கெட் அப்படியே சரிய ஆரம்பிச்சது. 2018க்கு அப்புறம் இவருடைய கோடதி, சமீக்ஷம், வக்கீல் உட்பட சொற்பமான படங்கள் தான் ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட இவர் ஜெயிலுக்கு போயிடுவாருங்கிற ஒரு நிலைமை வந்தது. இந்த நெகட்டிவ் இமேஜினால இவருடைய அடுத்து வந்த படங்கள் சேஷுவின் குடும்பநாதன், பவி டேக்கர், தங்கமணி உட்பட எந்த படங்களுமே சரியா ஓடல. அந்த நிலைமையில தான் இப்ப இவருடைய பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி படம் வந்திருக்கு. இந்த பிரின்ஸ் பட ட்ரெய்லர் பார்த்து சோகா படம் நினைச்சு நானும் கண்டுக்கிடவே இல்லை. ஆனா மே 9 ரிலீஸ் ஆன இந்த படம் இப்போவும் தியேட்டர்ல 1-2 ஷோவாவது சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் நேற்று சாயங்காலம் இந்த படத்துக்கு நான் போனேன். அன்னைக்கு அந்த சிஐடி மூசா, மீச மாதவன் படங்களை பார்த்த திலீபை இப்போதான் நான் பாக்குறேன். நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு கம்பேர் கொடுத்திருக்காரு திலீப். இடையில சில ஆக்ஷன் படங்கள் பண்ணாரு, ஆனா இவருக்கு செட் ஆகல. ஏன்னா இவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா, இவருடைய கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்யராஜ், பாண்டியராஜன் படங்கள் மாதிரி நல்லா ஜாலியாக தான் இருக்கும். ஸோ எப்படி நம்ம பாக்யராஜ், பாண்டியராஜன் நம்ம ஆக்ஷன் ஹீரோவா ஏற்றுக்கிடவே இல்லையோ, அதே மாதிரி இவர் ஆக்ஷன் ஹீரோவா நடிச்சு சீரியஸான படங்களை மக்கள் அந்த அளவுக்கு ஏற்றுக்கிடவே இல்லை. அதனால அதிகமா ஃபேமிலி காமெடி டிராமாக்கள் தான் அதிகம் பண்ணாரு. அதில் சிஐடி மூசா, மீச மாதவன்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத சூப்பர் காமெடி படங்கள். அந்த சிஐடி மூசாவை தான் நம்ம தமிழ்ல சீனா தானாங்கிற பேர்ல கண்ணா பின்னான்னு கடிச்சு உதறி வச்சிருக்காங்க.
நடிச்சிருந்தாங்க. அதனாலே என்னவோ திலீப் படங்கள்ல திலீப் நடிச்ச கதாபாத்திரங்கள்ல திலீப் தவிர மம்முட்டி மோகன்லால் வேற யாருமே செட் ஆக மாட்டாங்க. அந்த கதாபாத்திரங்கள் திலீப் மட்டும்தான் பண்ண முடியும். எப்படி நம்ம பாக்யராஜோட கதைகளுக்கு பாக்யராஜோட கதாபாத்திரங்களுக்கு ரஜினி, கமல், விஜயகாந்த் செட் ஆக மாட்டாங்களோ அதே மாதிரிதான். என்னதான் மனுஷன் ஜெயராம் மாதிரி அதிக காமெடி பண்ணி நடிச்சிருந்தாலும் பச்சை குதிரைங்கிற படத்துல மன உணர்ச்சி கொன்றிய குழந்தை மனசுல ஒரு இளைஞனா, சவுண்டுதமாங்கிற படத்துல உதட்டுல அன்னப்பிளவு இருக்கிறதுனால பேச சிரமப்படுற கதாபாத்திரத்துல, கோடதி சமீக்ஷம் வக்கீல் படத்துல திக்குவாய் வக்கீலா, குஞ்சிகுணன் படத்துல கூணல் முதுகுள்ளவரா, சாந்தப்பட்டு படத்துல திருநங்கையா வித்தியாசமான கெட்டப்புகள் அற்புதமான கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காரு திலீப். இவரை நம்ம கேப்டன் நடிச்ச ராஜ்யம் படத்துல கேப்டனுடைய தம்பியா நீங்க பாத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாம இவருடைய முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா 2000களில் கேரளாவில் ஷக்கீலா புயல் பயங்கரமா வீசுறப்ப மம்முட்டி, மோகன்லால் படங்கள் கூட பாதிக்கப்பட்டது. ஆனா அப்பவும் தியேட்டர்களில் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகி தியேட்டர்களுக்கு அதிக லாபம் கொடுத்த படங்கள் தான் இந்த ஜனப்பிரிய நாயகன் திலீப்புடைய படங்கள். சரி, இப்ப மேட்ருக்கு வாங்க. இந்த படத்துல ஒரு அல்டிமேட் பிரசன்ஸ் பண்ணியிருக்காரு திலீப். ஆனா இந்த படத்துல இவர் காமெடி பண்ண மாட்டாரு, சீரியஸா தான் இருப்பாரு. திலீப்புடைய மற்ற படங்கள் மாதிரி திலீப்புடைய ஹீரோயின்கள் அல்லது வேற ஏதாவது முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் படத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல இவர் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாரு. பின்னால அந்த ப்ராப்ளத்தை எப்படி பேஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி தான் திலீப்புடைய அதிகமான படங்கள் போகும். இதுலயும் அப்படிதான் ஒரு விளாக் யூடியூபர் மனைவி கிட்ட இவர் மாட்டிட்டு முழிக்கிற காட்சிகள் ஒரு சீரியஸா இருந்தாலும் பாக்குற நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். முக்கியமா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அண்ணாவோட நெருங்கி பழகிற சீன், பின்னால அவர் தன்னுடைய அம்மாவுக்கு தான் மாப்பிள்ளை பாதுக்கிறான்னு தெரிஞ்சு நொந்து நூடுல்ஸ் ஆகிற சீன், போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அடிவாங்கிற சீன், யூடியூபர் மனைவி கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகிற காட்சிகள், பின்னாடி அதே மனைவியோட அட்ராசிட்டி அதிகமாகறதுனால ஆரம்பத்துல அடங்கி போனோம், பின்னால் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கிற காட்சி, கடைசியில மனைவியை மன்னிச்சு சமாதானப்படுத்தி அரவணைக்கிற காட்சிகள்ல திலீப் சிக்ஸரா அடிச்சிருக்காரு. அடுத்து குறிப்பிடப்பட வேண்டிய நடிகர் திலீப்புடைய மனைவி சிஞ்சு அவர ராணியா ராணாங்கிற புதுமுகன்னு நம்ப முடியலங்க. சரியான பெர்ஃபார்மன்ஸ், அட்டகாசம். ஒவ்வொரு சீன்லயும் திலீப் அப்படியே ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. இவங்க போற ஆட்டத்துல படம் ஃபுல்லா திலீப் அப்படியே அடங்கி ஒடுங்கி போயிருக்காரு. அந்த அளவு ஒரு வைப் ஆக்டிங். கிட்டத்தட்ட இது ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட் படம் மாதிரியே வச்சுக்கலாம். ஆரம்பத்துல திலீப் பொண்ணு பார்க்க வரும்போது அவர்கிட்ட தனியா பேசணும்னு அவர் மேல கூட்டிட்டு போய் அவர் கூட தனியா பேசுறது எல்லாத்தையும் லைவ் ரெக்கார்ட் பண்ணி தன்னோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு கல்யாணம் நடக்கும்போது மம்பட்டியா பாட்டுக்கு வெறித்தனமா தான் மட்டும் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம மாமனார் மாமியார் எல்லாரும் டான்ஸ் ஆட வைக்கிற சீன், புகுந்த வீட்டுல விலகை ஏற்றிட்டு திலீப் அப்படியே தூக்கி தட்டாமலே சுத்தி அவர் தண்ணிக்குள்ள ஏறிய சீனு, புகுந்த வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம சும்மா விளாக் வீடியோ லைவ் ஸ்ட்ரீம்னு மாமனார் மாமியார் புருஷன் எல்லாரையும் மாடர்ன் ஆக்குறதுன்னு பட்டைய கிளப்பியிருக்காங்க. பின்னால தான் கர்ப்பமாயிட்டதா ஒரு பிராங்க் வீடியோ போற சீன், மஞ்சு பிள்ளையோட ரெஸ்டாரண்ட் பத்தி நெகட்டிவ் வீடியோ போற சீன், தன்னோட யூடியூப் சேனலுக்கான ட்ரெண்டிங் ரேட்டிங் குறையுதுன்னு டென்ஷனா இருக்கிற சீன்கள், கணவன் குடும்பத்தார்கள் எல்லாரும் பழிவாங்க மீடியால பேட்டி கொடுக்கிற சீன், தன்னோட நெகட்டிவான ஷேடில் சூப்பரா காமிச்சிருக்காங்க. கடைசியில தன்னோட தப்ப உணர்ந்து கணவன் கிட்ட சரண்டர் ஆகிற சீன் எல்லாத்துலயுமே பிரமாதப்படுத்திருக்காங்க ராணியா ராணா. சில சமயங்களில் இவங்க உண்மைக்கே ஒரு விளாக் யூடியூபரோட நினைக்க வச்சுட்டாங்க. எப்படி தொடரும் படத்துல மோகன்லால் வில்லன் பிரகாஷ் வர்மா ஓவர்டேக் பண்ணிட்டு போற அதே மாதிரி இந்த படத்துல ராணியா ராணா ஹீரோ முதற்கொண்டு எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு நல்ல ஒரு புகழ்பெற்ற நடிகையாக ஒரு வாழ்த்துக்கள். அடுத்து மற்ற நடிகர்கள் சித்திக்கு, பிந்து பணிக்கர், தியான் ஸ்ரீனிவாசன், திலீப் நண்பரா வர டோனி ஜோன், ஷாயிஷா வர மஞ்சு பிள்ளை எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரங்களை ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல கடைசி கிளைமாக்ஸ்ல கேமியோ ரோல்ல கோமினிஸ்டா வர ஊர்வசிங்க நல்ல பிரமாதமா பண்ணிருக்காங்க. இருந்தாலும் திலீப்பை நம்ம ரொம்ப பாராட்டியே ஆகணும். கிட்டத்தட்ட தியாகமே பண்ணிருக்காரு இந்த சீனியர் நடிகர் திலீப். எப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல புதுசா வர ஒரு யங் பாய் சிக்ஸரா அடிச்சு தள்ளும் போது அந்த பாய்ஸ்க்கு நிறைய பால்கள் விட்டு கொடுத்து எதிர்பார்க்கிற நிக்கிற சீனியர் பேட்ஸ்மேன் மாதிரி திலீப் முந்தைய எஸ்பாஸ் படத்துல மம்தா மோகன்தாஸ்க்கு அதிக ஸ்பேஸ் கொடுத்திருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துல ராணியாவுக்கு அதிக ஸ்பேஸ் கொடுத்து அடங்கி நடிச்சிருந்தாலும் வர சீன்கள்ல பிரமாதமா பண்ணியிருந்தார் திலீப். படத்தோட டைரக்டர் பிண்டோ ஸ்டீபனுக்கு இது முதல் படமா கொஞ்சம் கூட நம்ப முடியல. நம்ம தமிழ்ல நமக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி எப்படியோ அதே மாதிரிதான் இங்க மலையாளத்துல பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி மூவி. ரெண்டு படங்களுக்கு எவ்வளவு ஒற்றுமைகள் தெரியுமா? பாருங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி, பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி பேர்ல கூட அவ்வளவு ஒற்றுமை இருக்குல்ல. டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷேக் ஜீவித் மாதிரி இந்த புது இயக்குனர் அவ்வளவு அட்டகாசமா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மற்ற ஒற்றுமைகள்னா ரெண்டு படங்களே வன்முறைகள், வன்மங்கள், ஆபாசங்கள், இரட்டைவர்த்த அசனங்கள், முகம் சுலுக்கி வைக்கிற காட்சிகள் எதுவுமே இல்லை. ரெண்டுமே நல்ல நகைச்சுவை படங்கள். ரெண்டுலயுமே கல்யாண சீன்ல கல்யாண பண்ணனுடைய மம்பட்டியன் பாட்டும் டான்ஸும் வருது. ரெண்டு படங்களுமே கிட்ட
ஆயிருக்கு. இந்த 2 படங்களும் ஒரு வார வித்தியாசத்துல தான் ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனா என்ன ஒரு பரிதாபம்னா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு கேரளாவில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அளவுக்கு ஆரம்பத்தில் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி படத்துக்கு கிடைக்கல. காரணம் இது திலீப்போட படம், அவர் மேல இருந்த நெகட்டிவ் இமேஜ். அது மட்டும் இல்லாம கடந்த 3 வருஷங்களா வந்த திலீப்புடைய எந்த காமெடி படங்களும் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு பிடிக்கல. திலீப்புடைய காமெடி இந்த ஜெனரேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ட்ரெய்லர் பார்த்தா சோக படம் மாதிரி இருக்கு. இப்படி ஏகப்பட்ட அண்டர் ரேட்டிங்ஸோட தான் இந்த படம் கேரளாவில் ரிலீஸ் ஆச்சு. ஆனா போக போக நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சதுனால இன்னைக்கு இந்த 30ஆம் தேதி வரைக்கும் தியேட்டர்கள்ல 1-2 ஷோவாவது சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தினுடைய இயக்குனர் தான். அந்த அளவுக்கு அழகா பிரசன்ட் பண்ணிருக்காரு. படத்துல இவர் தான் புதுமுகம். ஆனா படத்துல நடிச்ச சீனியர் நடிகர்கள் திலீப், பிந்து பணிக்கர், சித்திக், டோனி ஜோன், மஞ்சு பிள்ளை எல்லா சீனியர் நடிகர்கள்ட்ட அற்புதமா வேலை வாங்கியிருக்காரு. படத்தோட கேரக்டர் டிசைனிங் நல்லா இருந்தது. நாயகிய கதாநாயகர் பொதுவாக வரும்போது வர நாயகியுடைய தாத்தா கதாபாத்திர டிசைனிங் அவ்வளவு நல்லா இருந்தது. அதே மாதிரி விண்ணை தாண்டி வருவாய படத்துல வர ஜெஸ்ஸி மாதிரியே தன்னை நினைச்சுக்கிற முதல் கதாநாயகி அண்ணாவுடைய அம்மா கதாபாத்திரமும் நல்லா இருந்தது. படத்தோட பிரசன்டேஷன் ஐடியாக்களும் நல்லா இருந்தது. நாயகி புகுந்து வீட்டிலையும் கேமராவோட எல்லா ரூமுகளையும் லைவ் வீடியோன்னு துருதுருன்னு ஓடுறதுனால எங்கட நம்ம ரூமுக்கு திடீர்னு கேமராவோட வந்துருவாங்க. மாமனார், மாமியார், கணவன் எல்லாருமே 24/7 மேக்கப்போடே அடையிறதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஜாலியா இருந்தது. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட நல்லா என்கேஜ் பண்ற மாதிரி நல்ல கிரியேட்டிவ் ஐடியாக்களோடு யோசிச்சு அருமையா கதை திரைக்கதையில் இருக்கிறது ஷரீஷ் முகமது. இன்றைய யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்கள் பண்ற அட்டூழியங்களை அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த மருமகள் நாயகி கதாபாத்திரம் மூலமா ஒரு யூடியூபர் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா, குறிப்பா ஒரு பெண் யூடியூபர் இருந்தா, அதுலயே அவங்க விளாக் யூடியூபரா இருந்தா குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு படத்துல முக்கால்வாசி அருமையா நகைச்சுவையா எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம இன்றைய யூடியூபர்ஸ் வியூஸுக்காக, சப்ஸ்கிரைபர்ஸுக்காக செய்தியை எப்படிலாம் திருச்சி மாத்தி சொல்லி வைரல் ஆக்கி ட்ரெண்டிங் ஆகி ஒரு குடும்பத்தையே நாசமாக்குறாங்கன்னு தைரியமா சொல்லியிருக்காரு இயக்குனர். படம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே போனாலும் ட்விஸ்ட்கள் ஒன்றும் இல்லைனாலும் எந்த இடத்துலயும் படம் போர் அடிக்கவே இல்லை. அப்படியே நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மாதிரியே தான். ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை விட இந்த ஃபேமிலி எந்த விதத்துல அற்புதமா வித்தியாசப்படுதுன்னா ஒரு அக்குமார்க்கு மலையாள காமெடி சினிமாக்குள்ள அற்புதமான கிரியேட்டிவிட்டியோட படம் வந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எப்படி கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் சினிமாக்கள்னாலே மலையாள சினிமாக்கள் தாங்கிற மாதிரி காமெடி சினிமாக்கள்னாலே அது மலையாள சினிமாக்கள் தான் வழக்கம் போல நிரூபிச்சிருக்காங்க. அந்த படத்தோட ஆன்லைன் காமெடி வசனங்கள் நல்லா இருந்தது. அதுலயும் சித்திக்கு பிரின்ஸ், ஜீன்ஸ், ஷீன்ஸ், ட்வின்ஸ்னு ரைமிங்கா பேசுறது நல்லா சூப்பரா இருந்தது. திலீப் தம்பி குழந்தை பிறந்தவனே லட்டு வாங்கிட்டு வருவாரு. அதுக்கு தம்பி என்ன மஞ்சள் லட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு சிவப்பு லட்டு தான் பிடிக்கும் பாரு, வெளியில வா நான் சிவப்பாக்கி காமிக்கிறேன்னு சொல்லுவார் திலீப். அது நல்லா இருந்தது அந்த சீன். அதே மாதிரி நாயகி எனக்கு ஒரு நாளைக்கு மேக்கப்புக்கு இவ்வளவு ஆகுது, ட்ரெஸ்ஸிங் இவ்வளவு ஆகுது, இந்த மொத்த செலவு இனிமே உங்களை கல்யாணம் பண்ண போறதுனால எனக்கு மிச்சம் நாயகி சொல்ற டைலாக், இப்படி ஏகப்பட்ட டைலாக் இந்த படத்துல சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி நாயகி தன்னுடைய யூடியூப் சேனல்ல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணதுனால யூடியூப்ல இருந்து கிடைச்ச கோல்டு ஷீட வீட்டுல எல்லாரும் பெரியவங்க போட்டோ கூட மாட்டி கும்புற சீன், நாயகன் நாயகியோட ஒட்டுமொத்த கல்யாண சீன்கள், வீடு, கிச்சன், தோட்டம் எல்லா இடங்கள்லயும் ஹனிமூன் ட்ரிப்லையும் ஹீரோயின் விளாகுங்கிற பேர்ல கேமராவோட சுத்துற சீன்கள், இப்படி எல்லாத்துலயுமே ஒரு அக்மார் மலையாள காமெடி சினிமா எப்படி கிரியேட்டிவிட்டியா இருக்குமோ அதே மாதிரியே பிரசன்ட் பண்ணியிருக்காரு இந்த புதுமுக இயக்குனர். அதே மாதிரி தன்னோட யூடியூப் சேனல் திடீர்னு ட்ரெண்டிங்ல இருக்கலாம், யூடியூபர்ஸ் எந்த மாதிரி டென்ஷன் ஆவாங்க, மறுபடியும் சேனல்ல ட்ரெண்டிங் ஆக எந்த எல்லைக்கும் போவாங்க. யூடியூப் சேனல் நல்லா ட்ரெண்டிங் ஆகணும்னா நல்லா நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாதான் நிறைய வியூஸ் சொல்ல முடியும்னு ப்ளூ சட்டை மாதிரியே நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணி யூடியூப் சேனல் ஓட்டுற ஆட்களுடைய கொமெண்ட்லேயே குத்திருக்காரு இயக்குனர். அதே மாதிரி பெண்களுக்கு புகுந்த வீட்டுக்காரங்க பாசம் காமிச்சு ரொம்ப இடம் கொடுத்தா தலைக்கு மேலே ஏறுவாங்க. வீட்டுல மாமனார், மாமியார், கணவனை மதிக்க மாட்டாங்க. எப்படி செவத்து மேல இருக்கிற பள்ளி தான் தான் அந்த செவரை தாங்குதுன்னு நினைக்குதோ அதே மாதிரி தான் நல்லா சம்பாதிக்கிறதுனாலதான் இந்த குடும்பம் வாழுதுன்னு ரொம்ப ஓவரா அலட்டுவாங்க. அதனால பெண்களை எப்பவுமே கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இல்லைன்னா மன்னன் படத்துல வர விஜயசாந்தி மாதிரி வீட்டுல மதுரை மீனாட்சி ஆட்சி தான் நடக்கும்னு இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்காரு இயக்குனர். அதை ஒரு டயலாக் மூலமாவும் அழகா வெளிப்படுத்தியிருப்பாரு. அதாவது புகுந்த வீட்டுல தான் செலிபிரிட்டியா இருக்கிறதுனாலதான் தனக்கு இவ்வளவு மரியாதை, என்னாலதான் என்னுடைய மாமனார், மாமியார், ஹஸ்பண்ட் எல்லாருமே உலகத்துல உள்ள எல்லா மலையாளிகளையும் அடையாளம் பண்ணப்பட்டிருக்காங்க. சோ என்னாலதான் உங்க குடும்பம் வாழுதுன்னு ஹீரோயின் பேசுற டயலாக் மூலமா இன்றைய பெண்களுடைய ஆதிக்க மனநிலையை அப்படியே கொண்டு வந்திருக்காரு இயக்குனர். இப்படிப்பட்ட பொண்ணுங்களை தான் ஈஸியா நிறைய பேர் தூண்டி விட்டு தவறான வழிக்கு கொண்டு போவாங்க. அந்த 2 யூடியூப் பசங்க மூலமாவும் அழகா கருத்து சொல்லியிருப்பாரு.
அப்புறம் தன்னுடைய யூடியூப் சேனலுங்கிற லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்டா தான் நாயகி தன்னுடைய கணவன் திலீப் நடத்துவாங்க. அவருடைய பிரைடல் புட்டிக்கல் ஷாப் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு தன்னோட யூடியூப் சேனல் நல்லா வளர்ந்த உடனே மாமனார் மாமியார் கணவர் எல்லாருமே ரொம்ப துச்சமா மதிப்பாங்க. அதனால திலீப்புடைய காஸ்டியூம் டிசைன் பிசினஸ் பின்னால படுத்துரும். அதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு தான் பெங்களூர்ல தனக்கு கிடைச்ச நல்ல ஒரு ஜாப் ஆஃபரையும் மிஸ் பண்ணிட்டு தான் நாயகி சப்போர்ட் பண்ணுவார் நாயகன். அதே மாதிரி அந்த மாமனார் மாமியார் எல்லாருமே மருமகள் சிஞ்சு மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் சிஞ்சு புரிஞ்சிக்காம தவறான பாதைக்கு போய் கடைசியில ஒரு பிராங்க் வீடியோ மூலமா தன்னுடைய மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் எல்லாரையும் ஜோக்கர் ஆகி அதை லைவ் வீடியோவா யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கடைசியில எந்த மாமனார் சித்திக்க தான் ஒரு ஜோக்கரை நினைச்சோமோ அவர் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தன்னோட பவர் காமிச்சு நாயகி ஜாமீன் எடுப்பார். அப்பதான் தன்னுடைய மாமனாருடைய பவர் தன்னுடைய மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் எல்லாம் எந்த அளவுக்கு தன்னால பாசமா இருக்காங்க நாயகி புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறுவாங்க. நாயகி தன்னுடைய மாமனாருடைய பவரை புரிஞ்சுக்கிற சீன் பார்க்கும்போது எனக்கு நாட்டாமா படத்துல மீனா அண்ணன் சரத்குமார் வினு சக்கரவர்த்தி சம்பந்தப்பட்ட சீன் தான் ஞாபகத்துக்கு வந்தது. பெண்களுக்கு குடும்பம் தான் அழகு. அவங்களுக்கு வாழ்த்திருக்கிற அன்பான மாமனார் மாமியார் கணவர் தான் ஒரு பெண்ணினுடைய உண்மையான சொத்து. மற்றபடி அவங்களுக்கு கிடைச்ச 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃபாலோவர்ஸ் இல்ல அவங்களாம் நேரத்துக்கு நம்மளை காப்பாற்ற ஓடி வர மாட்டாங்கன்னு அவளை அழகா போர்ட்ரேட் பண்ணிருக்காரு இயக்குனர். படம் ரிலீஸ் ஆகும் போது இருந்த அத்தனை நெகட்டிவிட்டிகளையும் அண்டர் ரேட்டிங்ஸையும் தாண்டி இந்த படம் இந்த வருஷத்துல வந்து 5வது அதிக கலெக்ஷன் பண்ண படமா 30 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி ஹிட் ஆயிடுக்குன்னா அதுக்கு இயக்குனர் பங்கு தான் அதிகமா இருக்கு. இயக்குனருக்கு கதாசிரியருக்கு மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள். படத்தோட கேமராமேன் ரெனா டேவார் அற்புதமா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமா யூடியூப் பிளாக் ஷூட்டிங் சம்பந்தமான காட்சிகள், கல்யாண மண்டப காட்சிகள், பாடல்கள் எல்லாத்தையுமே படம் பிடிச்ச விதம் அருமையா இருந்தது. அதே நேரத்தில் அந்த கிராமத்தோட இயற்கை அழகையும் அப்பப்போ காமிச்சது நல்லா இருந்தது. கண்களை கொடுத்தாத அற்புதமான ஒரு ஒளிப்பதிவு ஒன்று செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் படத்துக்கு இசை சனல் தேவ் அற்புதமான ஒரு பிஜிஎம் ஸ்கோரிங், ஹார்ட் பீட் கூடுதுங்கிற பாட்டு நல்லா இருந்தது. படத்தோட பிஜிஎம் ஸ்கோரிங் படத்தோட மூடுக்கு அப்படியே நம்மளை செட் பண்ணி படத்தோட ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. எமோஷனல் சீன்களையும் நமக்கு அந்த எமோஷனல் ஃபீலிங்கை கடத்துற மாதிரி அற்புதமா பிஜிஎம் ஸ்கோரிங் பண்ணியிருந்தார் மியூசிக் டைரக்டர். அவருக்கும் பாராட்டுகள். படத்தோட எடிட்டர் சாகர் தாஸ் அருமையா எடிட் பண்ணி நான்லீனியர் அது இதுன்னு போட்டு குழப்பாம ஒரே நேர்கோட்ல கதை போடுற மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடிட் பண்ணியிருந்தாரு. எந்த இடத்துல ஒரு லாகிங் ஃபீலிங் வரவே இல்லை. மொத்தத்துல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த படத்தோட வெற்றிக்கு அருமையாவே கை கொடுத்துருக்காங்க. படத்தோட மைனஸ் பாயிண்ட்கள் ரொம்ப கம்மி தான். அதாவது 1-2 லாஜிக் மிஸ்டேக்குகள் இருக்கு. ஏற்கனவே 8 பேர் இருக்கிற ஃபேமிலி பிளஸ் தம்பிக்கு பிறகு போற ட்வின்ஸ் குழந்தைகள், இத்தனை பேரை ஒரு பொட்டிக் ஷாப் வச்சு காப்பாற்ற கஷ்டப்படுற நாயகன் எப்படி ஒரு vlog யூடியூபரை கல்யாணம் பண்ணி வசதியை வாழ வைப்பாருன்னு தெரியல. பொண்ணு பார்க்க போகும்போது தெரிஞ்சிருக்குமே இந்த பொண்ணு vlog யூடியூபர்னு, இவளுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவாகும், இது நம்ம ஃபேமிலிக்கு கட்டுப்படி ஆகுமா, இவ்வளவு சந்தோஷமா வசதியா வாழ வைக்க முடியுமா, நாயகன் ஏன் யோசிக்கலன்னு தெரியல. அதே மாதிரி வீட்டுல வெட்டியா இருக்கிற தம்பிக்கு திடீர்னு கனடால வேலை கிடைக்கிறதும் நம்புற மாதிரி இல்ல. அதே மாதிரி ஒரு சீன்ல நாயகனுடைய ஃப்ரெண்டு நாயகனுடைய மேட்ரிமோனி ஐடியா வச்சுக்கிட்டு கண்ட பொண்ணுங்களோட தப்பா பேசுறது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. பொண்ணுங்க கிட்ட தப்பா பேசுறது நாயகனோட ஃப்ரெண்டு, ஆனா போலீஸுக்கு கூப்பிடுறது நாயகனை. அப்ப போலீஸ்காரங்க எந்த நம்பர்ல இருந்து பொண்ணுங்களுக்கு கால் மெசேஜ் போயிருக்குன்னு சரியா விசாரிக்க மாட்டாங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாப்ல வர முதல் நாயகி அண்ணா அவருடைய அம்மா கதாபாத்திரம் சுவாரஸ்யமா இருந்தாலும் படத்தை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓட்டணுங்கிறதுக்காக தான் அந்த 2 கதாபாத்திரங்களை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா உள்ள திணிச்சிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. அதே மாதிரி பையனுக்கு நல்ல வயசு இருக்குன்னு தெரிஞ்சோம் பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி தன்னோட இள வயசு பொண்ணு வயசு மூத்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் கொடுக்க சம்மதிக்கிறாங்கன்னு தெரியலாம். நம்ம பொண்ணு இங்க லிட்டில் பிரின்சஸ் ஆச்சு, இவளை வச்சு அவன் காப்பாத்துவானா, அவளுக்கு ஒரு நாள் செலவே கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேல வருது, அந்த அளவுக்கு அவனுக்கு பினான்சியல் கெப்பாசிட்டி இருக்கான்னு பொண்ணு வீட்டுக்காரங்க யோசிக்க மாட்டாங்களா? மேட்ரிமோனிலே மாப்பிள்ளையுடைய சம்பள விவரங்களை தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி சில நெருடல்கள் இந்த படத்துல இருக்கு. சரி, புதுமுக இயக்குனர் தானே, இதெல்லாம் லேசில் விட்டுலாம், மற்றபடி வேற எந்த மைனஸ் பாயிண்ட்கள் அந்த படத்துல இல்லை. படத்துல 1-2 ஏகப்பட்ட மாரல் வேல்யூஸ் இருக்கு. புகுந்த வீட்டுல வர புது மருமகளுக்கு ரொம்ப ஓவரா செல்ல கொடுத்து கெடுக்க கூடாது. சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ங்கிற பேர்ல சும்மா மைக்க தூக்கிட்டு அலைஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட், வாட்ஸ்அப்ஸ், வியூஸ்க்காக தப்பான தகவல்கள் பரப்பி ஒரு குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை அழிக்க கூடாது. அதே நேரத்தில் ரோட்டோர கடைகளை சாப்பிடும் போது கவனமா இருக்கணும். புகுந்த வீட்டுல வாழப்போற பொண்ணுங்களுக்கு கிடைக்கிற உண்மையான சொத்தை அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பாசமான மாமனார் மாமியார் கணவர்கள் தான். அவங்க கூட தான் நல்லா அன்பா ஒத்துழைச்சு போகணும். தனக்கு நல்லா
வருமானம் வந்த உடனே அதுக்கு உதவியா இருந்த கணவன் வீட்டுக்காரங்களை துச்சமா மதிக்க கூடாது. இப்படி வரிசையா அடுக்கிட்டே போகலாம். படத்துடைய ஸ்கிரீன் பிளே, கண்டென்ட், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன் அருமையா இருக்கு. இந்த அடிப்படையில் படத்துக்கு 5க்கு தாராளமா 4.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். எப்படி நம்ம தமிழுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி, அதே மாதிரி மலையாளத்துக்கு பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு காலனி வாசிகளோட எப்படி ஒத்துழைச்சு போடுன்னு நிறைய எமோஷனல் சீன்களை வலுக்கட்டாயமா ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலியில முதல்ல வீட்டுல உள்ளவங்க கூட எப்படி அன்பா ஒத்துழைச்சு போடுங்கிற பாடத்தை மலையாள காமெடி சினிமாவுக்கே உரிய நல்ல கிரியேட்டிவிட்டி ஐடியாக்களோட அற்புதமா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த படம் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இப்போ ஓடுதான்னு தெரியல. முதல்ல இந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கானே தெரியல. பிகாஸ் கேரளால இந்த படம் ஒரு ஹைப்பே இல்லாம ஒரு அண்டர் ரேட்டட் மூவியா தான் ரிலீஸ் ஆகி பிக்கப் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஓடிடியில வரும்போதாவது கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. ஜனப்பிரிய நாயகன் திலீப்புடைய பழைய காமெடி படங்கள் பார்த்தப்ப கிடைச்ச ஒரு சந்தோஷமான ஒரு என்டர்டைன்மெண்ட் அனுபவம் இந்த படத்துல கண்டிப்பா கிடைக்கும். படத்துல வன்முறை, வெட்டு குத்து, ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக ஃபேமிலி டிராமா எடுக்கிறேங்கிற பேர்ல மாமன் படம் மாதிரி நெஞ்ச நக்கிற சீரியல் மாதிரி இல்லாம அற்புதமா வந்திருக்கிற இந்த பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி மொத்தத்துல ஒரு சூப்பர் ஃபேமிலி. உங்களுக்கு மலையாள காமெடி படங்கள் ரொம்ப பிடிக்கும்னா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு, சந்தோஷமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இந்த விமர்சனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.